ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மல்லி கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ் இறைவனுடைய அருளால். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா புதினா ஜூஸ் தாங்க. ஸோ சிம்பிளாக குயிக்காக 5 நிமிஷத்தில் 3 பொருள் வச்சு புதினா ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம புதினா சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல என்னென்ன நன்மைகள் ஏற்படுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய உடல் வெப்பமாக இருந்துச்சுன்னா அந்த வெப்பத்தை புதினா சாப்பிட்றதன் மூலயமா அதை தடுக்கலாம். செரிமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதையும் குணப்படுத்தலாம். அது மட்டும் இல்லை, கெட்ட கொழுப்புக்கள் இருந்தாலும் அதையும் குறைக்கும்னு சொல்கிறாங்க. புதினா ஜூஸ் நம்ம தினமும் எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய சருமத்துக்கும் ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சியா சீட்ஸ் தாங்க. அதில் உள்ள நன்மைகளையும் நம்ம பார்த்துடலாம். சியா சீட்ஸை பொறுத்தவரையும் ஃபைபர், புரோட்டீன், கால்சியம், பாஸ்பரஸ், வைட்டமின் B3 இந்த மாதிரி சத்துக்கள் நிறைய அடங்கியிருக்குது. இதையும் நம்ம அன்றாடம் உணவில் எடுத்துக்கும் போது நம்மளுடைய வெயிட் லாஸையும் குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம லெமன் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ லெமன்லேயும் நம்மளுக்கு நிறைய விட்டமின் சத்துக்கள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, கெட்ட கொழுப்புகளையும் இது வந்துட்டு குறைக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எலுமிச்சை ஜூஸ் நம்ம அன்றாடம் உடம்புல சேர்த்துக்கிறோம். ஸோ இதெல்லாமே சேர்ந்து தான் நம்ம புதினா ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸோ புதினா ஒரு கப்புக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு லெமனை 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து சியா சீட்ஸ் இதுவும் நல்லா நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் நம்ம புதினா எடுத்து வச்சுருந்தாலும் அந்த புதினாவை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 1 அல்லது 2 டம்ளர் தண்ணி தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 2 டம்ளர் அல்லது 2 டம்ளர் தண்ணி தாராளமாக நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நைஸாக நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். வெறும் புதினாவை மட்டுமே நான் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். ஸோ இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இது மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு நீங்கள் வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி நான் நிறையா வடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எனக்கு ரொம்ப கலராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புதினா கம்மியாக வேணும்னா நீங்கள் புதினாவை கம்மியாக சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கலரும் கொஞ்சம் லைட் க்ரீன் கலரில் வந்துடும். நான் வந்துட்டு புதினா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்த்துருக்கேன். இது 2 அல்லது 3 டம்ளருக்கு எனக்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ லெமனை நல்லா நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் இதிலையே. ஸோ இது மாதிரியே நீங்கள் அந்த ஒரு லெமனையும் நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரியே நான் பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சியா சீட்ஸை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஜூஸ் போடுறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் சியா சீட்ஸை ஊற வச்சுக்கோங்க. சியா சீட்ஸ் கொஞ்சம் லேட்டாகவும் ஊறுறதுக்கு நம்மளுக்கு சப்ஜா விதை மாதிரி சீக்கிரமாக இது வந்துட்டு ஊறி வந்துடாது. ஸோ இது உடனே உங்களுக்கு ஊறணுன்னா நீங்கள் கொஞ்சம் வெதுவெதுப்பான சுடு தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சியா சீட்ஸை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா ஊறி வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுடைய புதினா ஜூஸையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. குயிக்காக 5 நிமிஷத்தில் நம்மளுடைய புதினா ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. வெறும் 3 பொருள் வச்சு நம்மளுடைய புதினா ஜூஸ் சீக்கிரமாக குயிக்காக 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் ஒரு நாளைக்கு இது மாதிரி புதினா ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஜூஸ் கூட இஞ்சி கூட சேர்ப்பாங்க. ஸோ இஞ்சி சேர்க்குறதுனால கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி நீங்கள் இஞ்சிலாம் சேர்க்காம வெறும் 3 பொருள் வச்சு இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. என்னோடய ஜூஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.